பாரில் மது அருந்திக் கொண்டிருந்த இருவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி சரித்திருக்கிறார் இங்கூர் ஆசாமி. மனைவியை மறைத்து வைத்ததாக நினைத்து மச்சான்களை கருவெறுத்த மாமனின் வெறியாட்டம் இந்த கதை. ஒயின் ஷாப்பில் அமர்ந்து மது குடித்த 2 நபர்களை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யும் கொடூர காட்சிகள்தான் இவை. ஒன்றல்ல 2 அல்ல 16 முறை கோரமாக விழுந்த வெட்டுகளில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் துடிதுடித்து பலியாகியுள்ளார். மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். தலைப்பாகை, வெள்ளை சட்டை, அரிவாளோடு வந்து ஒயின் ஷாப்பையே இரத்த களரியாக மாற்றியிருக்கிறார் அந்த மர்ம நபர். நடந்த கொடூர கொலையின் தடயங்களை தேடித்தான் இத்தனை போலீசாரும் அந்த இடத்தை சல்லடை போட்டு சலித்திருக்கிறார்கள். ஏன் இத்தனை கொலைவெறி? வயதானவர்களை இப்படி வளைத்து வளைத்து வெட்டி கொன்றதன் பின்னணி என்ன என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் ஆண்டனியுடன் களத்தில் இறங்கினோம். கயத்தாறு காவல் சரகத்துக்குட்பட்ட கம்புலிங்கம்பட்டி மேலத்தெருவைச் சேர்ந்தவர் கோமு. 58 வயதாகிறது. இவரது மனைவி தங்கத்தாய். கோமு மது அருந்தும் பழக்கம் உடையவர். இதனால் போதை தலைக்கேறும் போதெல்லாம் கோமுவுக்கும் அவரது மனைவி தங்கத்தாய்க்கும் இடையே சண்டை ஏற்படுவது வழக்கம். அப்படித்தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறில் தங்கத்தாய் வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிகிறது. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்று கோமுவுக்கு தெரியவில்லை. பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. இதனால் தங்கத்தாயை அவரது சகோதர முறை உறவினர்களான காப்புலிங்கப்பட்டியைச் சேர்ந்த மந்திரம் மற்றும் முருகன் ஆகிய இருவரும் தான் எங்கோ மறைத்து வைத்துள்ளதாக சந்தேகமடைந்திருக்கிறார் கோமு. இது குறித்து அவர்களிடம் கேட்டு தகராறு செய்து வந்துள்ளார். ஆனால் அவர்கள் தங்கத்தாய் இருக்கும் இடம் தங்களுக்கு தெரியாது என கூறி வந்திருக்கிறார்கள்.